ஓம் சாய்ராம். என் செல்ல குழந்தையே, உனக்கான இறுதி கட்ட நேரம் இது. நீ நினைத்தது நடக்கும். ஆம் செல்லமே, இது சாயப்பாவின் உத்தரவு கூட. என்ன செல்லமே, என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய்? உன் கூட யாருமே இல்லை என்று யோசிக்கிறாயா? நீ கஷ்டப்படும் போது உன் கூட யாரும் இருக்க மாட்டார்கள். உன் கஷ்டம் தீர்ந்து நீ வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கும்போது உன்னை சுற்றி சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள். ஆகையால் நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காதே. உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. நீ எப்பொழுதுமே உனது நேர்மையை ஒரு நாளும் நீ கைவிட்டதில்லை. யாரையும் நீ ஏமாற்றியது கூட இல்லை. பொருளாதாரத்தில் நீ பல சூழ்நிலைகளில் அனைத்தையும் இழந்து அந்த தருணத்தில் நின்ற பொழுதும் சரி, உறவுகள் உன்னை ஒதுக்கி வைத்து நிராகரித்த பொழுதும் சரி, நீ யாரையும் ஏமாற்றியதும் இல்லை. நேர்மை தவறி வாழ்ந்ததும் இல்லை. ஒருவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்து விட்டால் அதை காப்பாற்ற எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீ முயற்சி செய்தாய். அப்படிப்பட்ட உன் நல்ல குணங்களையும் நேர்மையையும் நான் பாராட்டாமல் இருக்க மாட்டேன் என் செல்லமே. இதோ உன் கர்ம வினைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக குறைந்து உனக்கான நல்லதொரு நிலையை நீ அடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். நிச்சயமாக உனக்கான நல்லதொரு காலத்தை வெகு விரைவில் ஏற்படுத்தி தருவது இந்த சாயப்பாவின் கடமைதான். என்னை நம்பு, முழுமையாக என்னை நம்பு. நீ என்னை நம்பும் பட்சத்தில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் செய்ய வைப்பேன். இந்த சாயப்பாவை நம்பியவரை நான் என்று ஒருபொழுதும் கைவிட்டது இல்லை என் செல்லமே. எல்லாமே நன்மைக்கு என்று எண்ணும்படியாக உன்னை கஷ்டத்திற்கு தள்ளிய சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கைக்கு நன்மையாகத்தான் மாறப்போகிறது. நான் எப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு காவலாய் அவர்களுக்கு எது நல்லதோ அதையே தான் செய்வேன். என்னை இந்த அளவுக்கு தீவிரமாக வணங்கும் உனக்கு நன்மையைத்தான் செய்வேன் என் செல்லமே. கடந்த ஒரு வருடம் நீ பட்ட துன்பத்திற்கு மாறாக இன்பங்கள் இனி ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் வாழ்வில் எல்லாம் மாறப்போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. ஒரு புது பரிமாணத்தில் இந்த வாழ்க்கை நகரத் தொடங்கும். நேர்மறை எண்ணங்கள் உனக்கு எப்போதுமே துணையாக இருக்கும் என் செல்லமே. ஆகவே உன்னுடைய வாழ்வில் நடந்து முடிந்ததை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருப்பதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ தேவையே இல்லை. நடந்ததை மறந்து உன்னை அழ வைத்தவர்களின் முன்பு சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே உண்மையான வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்காக நான் உனக்காக பல நல்லதொரு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். துணிந்து எழுந்து வா, தைரியமாக போராடு. சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லு. வாழ்க்கையில் முன்னேறி செல் என் செல்லமே. இந்த பதிவினை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் இன்னொன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று 3 முறை இந்த பதிவினை கேட்டு முடிப்பதற்குள் பதிவிடு. நிச்சயமாக என் செல்ல பிள்ளைக்கு நான் நல்லதொரு நிலைமையை உண்டாக்கி நல்ல செய்தியை உடனே கேட்கும்படி செய்வேன். ஆம் செல்லமே. ஆகவே உன்னை முழுமையாக தேற்றிவிட உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எழுந்து வா என்னுடன். உன் மனதுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் நான் தருகிறேன். நடந்ததை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மட்டும் நினைக்காதே. உன் கவலைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதனால் உனக்கு வரும் துன்பங்கள் அதைவிட அதிகமாக இருக்கும். ஆகவே முடிந்தவரை உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விடு. நான் உன்னை அந்த கவலைகளிடம் இருந்து மீட்டு கை கொடுத்து உதவுகிறேன். ஆம் செல்லமே, சத்தியமாக என்னை நம்பு. எப்பொழுதும் உனக்கு தெளிவான சத்தியமான தெய்வம் உன் சாயப்பா நான் தானே. அதே சமயத்தில் எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டே அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது. எழுந்தவுடன் ஒவ்வொன்றையும் நினைத்து கவலைப்பட்டால் உன் கவலைக்கு முடிவு வருவதே இல்லை. நேற்று நடந்தது நேற்றோடு முடிந்தது. அதை பற்றி இன்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு நிறைய கடமைகள் உள்ளன.
அதை திறம்பட செய்வதற்கு அதன் மீது கவனம் செலுத்து. உன் கவலைகள் உனது நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அதற்கு இடம் கொடுக்காதே. உனக்கு குழப்பமான நேரத்திலும் அந்த நேரத்தில் எனக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்து என்னிடம் பேசு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள். சாயப்பா, எனக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவு வேண்டும், நல்லதொரு நிம்மதி வேண்டும் என்று அந்த தீபத்தை ஏற்றி வைத்து என்னிடத்தில் உரிமையாக பேசு, உரிமையாக கேள். நான் உனக்காக எதுவும் செய்வேன். நிச்சயமாக அந்த தருணத்தில் அந்த தீப ஒளியில் பிரகாசமாக உன் சாயப்பா நான் அதில் காட்சி தருவேன். அதை நீ மனப்பூர்வமாக அந்த தருணத்தில் உணர்வாய் என் செல்லமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இத்தனை நாட்கள் உன்னை பாடாய்படுத்திய ஒரு பிரச்சனை இன்று முடிவுக்கு வருகிறது. அதன் பிறகு சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும். அதன் பிறகு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் வரும். திருப்பங்கள் மாற காத்திருக்கிறது என் செல்லமே. உனக்கு தொந்தரவாக இருந்த சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் கைகூடி வரும் என் செல்லமே. இனி நீ மிகவும் சிறப்போடு இருக்கப் போகிறாய். நீ எப்போதோ செய்த கர்ம வினையை இப்போதோ நீ அனுபவிக்கிறாய். அதை விரைவில் தீர்க்கப் போகிறாய். ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த சாபம், அந்த பாபம் அவர்களுக்கே தான் போய் சேரும். அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன். உன்னை எதுவும் பாதிக்காது. நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள். துஷ்டர்களிடம் வாதாட வேண்டாம். எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அப்படி அந்த தருணத்தில் உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அந்த இடத்திலிருந்து மௌனமாக நகன்று சென்று விடு. அதுதான் உனக்கு சரியான வழி என் செல்லமே. சாயப்பா, என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்று நீ தவிக்கும் நிலை எனக்கு புரிகிறது. நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து கொள்கிறேன் என்று என்னிடம் கூறியிருந்தாய் அல்லவா? அப்படி நீ பொறுத்து கொண்டதால் சில கர்ம வினைகளை ஏற்று நீ அனுபவித்து விட்டதால் அவை இப்பொழுது முடிவுக்கு வருகின்றன. புரிகிறதா? இன்னும் சில நாட்களில் உனக்காக நான் யாரிடம் பேச வேண்டுமோ அவரிடம் பேசுவேன். அவர் மூலம் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியை கிடைக்கச் செய்வேன். உன் கர்மவினை தீர சில நாட்கள் இருந்தாலும் என் பணி அதன் முன்பே ஆரம்பித்துவிடும். நான் உனக்காக அதை செய்ய ஆரம்பித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. ஆம் செல்லமே, நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.